தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். குடும்ப அட்டை இல்லாதவர்கள் ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை கொண்டும் நிவாரணத் தொகைக்கு விண்ணப்பம் செய்யலாம் என தலைமைச் செயலாளர் ஷிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலாளரிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சார், இப்ப இந்த ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க நேரிலேயே பார்த்து கொடுத்தீங்க. ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு என்ன வழிமுறை சார்? ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு நம்ம தனியா ஒரு கவுண்டர் போட்டிருக்கோம். அந்த கவுண்டர்ல அவங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஒரு மனு கொடுக்கணும். அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ், ரேஷன் கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு இருக்கும், அல்லது கேஸோட ரிசீட் இருக்கும், அல்லது வேற ஆவணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அந்த வீட்டில் அந்த மின்சார அட்டை இருக்கும். அது மாதிரி ஏதோ ஆவணங்களோட பிளஸ் வங்கி கணக்கு டீடைல் வேணும். ஸோ அந்த டீடைல்ஸோட தனியா ஒரு கவுண்டர் போட்டிருக்கு. அந்த கவுண்டர்ல அவங்க வந்துட்டு அப்ளிகேஷன் அங்கே ஃபில்அப் பண்ணி அங்கே இருந்த அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க, படிவம் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த படிவத்தில் அவங்களோட விவரம் போட்டுட்டு ரொம்ப சிரமம், ரொம்ப சிம்பிள், ஒன்னும் சிரமம் இல்லாம ஒரு நாட்கள்ல கிடைக்கும் சார். அவங்கள பொறுத்தவரையில ஒரு அப்ளிகேஷன் இங்க கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு விரைவில், ஏன்னா நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டிய இருக்கு. ஏன்னா அவங்க பகுதியும் பாதிச்சிருக்கா, அவங்க வீடும் பாதிச்சிருக்கா, அதை பார்க்க வேண்டிய இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்களுக்கும் விரைவில், எப்படியும் நம்ம ஒரு டைம் கொஞ்சம் எஸ்டிமேட் பண்ண முடியாது, ஆனால் விரைவில் இதே மாதத்துல அவங்களுக்கும் வெரிஃபை பண்ணி. 2015 நிவாரணம் எத்தனை நாட்கள் கொடுக்கப்பட்டது? இப்ப எவ்வளவு சார் அந்த டைம்? பாதிப்பு டியூரேஷன் எதுவும் இருக்கா சார்? அது நம்ம அந்த நிவாரணக்கு இதுக்கு ஒப்பிட்டு பார்க்க பண்ண முடியாது. சோ அது நம்ம, ஆனால் இதை நம்ம ரொம்ப குறுகிய காலத்துல 13, 14, 15ஆம் தேதிக்கு தான் அந்த மிக்ஜாம் புயல் கிராஸ் பண்ணி போயிருக்கு. அப்புறம் அதுல இருந்து இன்னைக்கு 17, 3-4 நாளா டோக்கன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ உடனடியாக ஒரு வாரத்துக்குள்ள நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சோம். ஸோ இதை ஒரு ரொம்ப குறுகிய காலத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சீக்கிரமா விரைவில் முடிஞ்சிடும். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ரமேஷ். தமிழகத்தில் 7 மாதங்களுக்கு பின் மீண்டும் கொரோனா பாதிப்புகள் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 3 நாட்களாக தினசரி பாதிப்பின் எண்ணிக்கை இரட்டை இலக்காக உயர்ந்துள்ளதால் பரிசோதனை நடவடிக்கைகளை தமிழக அரசு துரிதப்படுத்தியுள்ளது. கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 50ஐ நெருங்கியுள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தினசரி எண்ணிக்கை 3 முதல் 9 வரை பதிவாகி வந்த நிலை கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. பாதிப்பின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பரிசோதனை செய்து பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தினசரி 100 முதல் 200 பேர் வரை பரிசோதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 300ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. 7 மாதங்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பின் எண்ணிக்கை உயர்ந்து வருவது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.